பிரைஸ் தி லார்ட். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இறந்த பிறகு மகதலேனா மரியாளும் இணைந்து அவருக்கு அந்த சுகந்த வாசனை காட்டும்படிக்காய் கடந்து வருகிறார்கள் கல்லறைக்கு. அவர்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு நெகட்டிவ் கான்வர்சேஷனை 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்களாம். பாருங்க, அந்த கல் பெருசாக இருக்குதுன்னு தான் அவங்களுடைய மூளையில் இருந்தது. இதை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் அது ரொம்ப பெரிய கல்லாக இருந்தது. அந்த கல்லை தான் பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் அவர்கள் பின்பாக வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு நமக்கு நிறைய ஒரு காரியத்தை குறித்த நெகட்டிவ் திங்கிங். இதை யார் நமக்காக செய்வார், இதை எப்படி செய்வது, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே, இதை எப்படி சால்வ் பண்ணுறது. ப்ராபப்ளி we are with so many questions in our heart and doubts within us. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஏறிட்டு பாருங்க. விசுவாசிக்கிறவர்கள் எவர்களும் ஏறிட்டு பார்ப்பார்கள். They will not see the present things, they can see afar. அதுதான் விசுவாசத்தின் ஒரு கண்ணோட்டம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருந்ததாம். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் நீ பிரச்சனை 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 நினைத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் உனக்காக அவைகளை தள்ளி போட்டு விட்டார். அது இல்லை, நீ அதை காணும்படியாக உன் விசுவாச கண்களை திறந்து பார் என்று கர்த்தர் சொல்கிறார். May God bless you with His prophetic word today. Amen.